மதுரையில் படு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய சித்திரை திருவிழாவுக்கான கொடியேற்றம் வந்து நேற்றுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த 15 நாளைக்கு சாமி ஊர்வலம், தேரோட்டம், ஆற்றுல அழகர் இறங்குறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூப்பல்லாக்கு அப்படின்னு மதுரையே குலுங்க போகுது. மதுரை அழகர் கோவிலிருந்து சாமி புறப்படுறதுக்கான, அதாவது கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்குறதுக்காக மதுரைக்கு போவார். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பார்த்திங்கன்னா படு விமர்சையாக நடந்துகிட்ருக்குங்க. கள்ளழகரை வரவேற்கிறதுக்காக வழியில் இருக்கக்கூடிய எல்லா மண்டகப்படியும் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அழகர் ஆற்றுல இறங்குறப்போ அவரை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா கூட்ட நெரிசல் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் தூரத்தில் நின்று தான் சாமி பார்க்க முடியும். அதுக்கு முன்னால், அதாவது சாமி கோவிலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால் கோவிலுக்கே போய் சௌகரியமாக ஒரு தடவை வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம மதுரை அழகர் கோவிலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு வந்து சித்திரை 1 வருடப்பிறப்புங்க. கோவிலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்தாச்சு. மலைக்கு மேலே போகிறதுக்கு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் டிக்கெட் எடுக்க போனோம். பார்த்திங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டரில் ஒருத்தர் கூட இல்லை. அவங்க வந்து ஆள் சேர்ந்தால் தான் பஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது வரைக்கும் இங்கே காத்துட்ருக்க வேணாம், நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க கோவிலோட நுழைவு வாயில். நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கு ரோட்டு வழியாக நடக்க போகிறதில்ல. கோவிலை ஒட்டினாப்பில் ஒரு மலை பாதை ஒன்று போகும். அந்த பாதை வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போய் இந்த தார் சாலையோட இணையும். அதுக்கப்புறம் நம்ம தார் சாலையில் தான் நடந்து போய் மேலே முருகன் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். கோவிலோட ராஜகோபுரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். முன்னெல்லாம் இந்த மலைப்பாதைக்கு போகக்கூடிய வழி வந்து கோவிலுக்குள்ளே போய் தான் வெளியில் போகிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே வந்து அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டில் போனோம்னா அந்த மலைப்பாதைக்கு போயிடலாம். இதுதான் மலைவழி நடைபாதை. அப்படியே மேலே போனோன்னா அந்த மலைப்பாதை வந்துடும். ஒருத்தர் கூட அந்த பாதை வழியாக யாரும் மேலேருந்து வரல, போகவும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். மழை மேகமாக வேறு இருக்குது. எப்போ வேணாலும் மழை வரும். இந்த வழி தாங்க கோயிலுக்குள்ளே போய் வர்றது. இதை வந்து இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. கோவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் ஒன்று வரும். அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தூர் வாரிட்டு இருக்காங்க. அந்த கீழே இருக்க அந்த படிக்கட்டெலாம் வந்து எடுத்துட்டு புதுசாக வந்து படிக்கட்டு அமைக்கிறதுக்கான அந்த பணி வந்து நடந்துகிட்ருக்கு. மழை இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் வந்து தண்ணி இல்லை. அதனால தான் இப்போ அந்த வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. பகல் நேரங்களில் இந்த இடத்துலலாம் வந்தோம்னா இங்கே வந்து கடை போட்டிருப்பாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும். எல்லாம் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து இந்த வாய்க்கால் வழியாக வரும். இப்போ வந்து காஞ்சு போய் கிடக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் மேலேருந்து வரக்கூடிய தண்ணி. கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் அங்கிட்டு போகல, அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். இப்போ தான் வந்து நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடியும் ஆள் போகலை, பின்னாடியும் ஆள் வரல. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து நம்ம அந்த தார் ரோட்டை பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பயமில்லாமல் போகலாம். மலைப்பாதை வந்து இதோடு முடியுது. இதுக்கப்புறமா நம்ம தார் ரோட்டில் தான் நடந்து போனோம். கோவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த மலைப்பாதை வழியாக நடந்து வந்தோம்னா இந்த தார் ரோடு வந்து இங்கே வந்து சேரும். இதிலேருந்து அப்படியே நம்ம ரோட்டில் நடந்து போயிடலாம். ரோடெல்லாம் வந்து அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. வேலை மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் போய் திரும்புறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். இப்போ கொஞ்சம் விரிவுபடுத்தி பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க.
பார்க்கலாம் சூடாக இருக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டே வாங்கப்பா வீட்டுக்கு வரப்பே. மழை மேகமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் எட்டு வச்சு வாங்க. மழை பெய்யாதனால மேலே என்ன அப்படி காஞ்சி போய் கிடக்கு. நம்ம முருகன் கோயிலுக்கே வந்துட்டோம். இப்போ தான் அந்த பஸ்ஸு கீழே இருந்து மேலே வந்திருக்கு. முன்னாடி போகுது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா நாவல் பழ மரம். இந்த மரம் தான் அந்த புராணங்களில் வந்து முருகன் வந்து அவை பாட்டிகிட்ட வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அந்த கேட்ட இடம் அப்படின்னு புராணத்தில் சொல்லுவாங்க. மழை வந்துருச்சு. ஆச்சு மேகம்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மழை வரும்னு நினச்சே வந்துருச்சு. மழை வந்து சரியான மழைங்க. பாருங்கள் அடித்து ஊற்றிட்டு இருக்கு. முருகனுக்கு முன்னால் ஒரு கடையில் வந்து நின்றுட்டோம். மழை விட்டால் தான் மேலே வந்து நூறுரங்க தீர்த்தம் போக முடியும். இங்கே பாருங்கள், அது முருகன் கோவில் பக்கம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மழை விட்டுருச்சு. முதல்ல நூபுரங்க தீர்த்தம் போயிட்டு அதுக்கப்புறம் ராக்காயி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு வரப்போகிறோம். நம்ம கீழேருந்து நடந்து வரும்போதில் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தரை காணோம். மேலே பழமுதிர்ச்சோலை வந்து பார்த்தோம்னா நிறைய கார் நிற்கிதுங்க. மழை வரும்னு தெரிஞ்சுட்டு எல்லா பேரும் கார்லேயும் பஸ்லேயும் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நூபுரங்க தீர்த்தத்தில் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு பாருங்கள். நாளைக்கு சித்திரை 1 அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணுறக்காண்டி வருவாங்க. இங்கே பாருங்கள், கம்பு எங்கேருந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து தான் நாளைக்கு வருஷம் ஆரம்பிக்கும். மேலே போய் தீர்த்தம் குளிக்கணும்னா நம்ம வந்து இந்த இங்கேருந்து வரிசையில் நின்றுட்டே மேலே போய் தான் தீர்த்தம் குளிக்கணும். அந்த அளவுக்கு கூட்டம் வரும். அதனால தான் நம்ம இன்றைக்கே வந்தாச்சு. படிக்கட்டில் ஒருத்தரை கூட காணோம். மேலே கூட்டம் இருக்கா என்னன்னு தெரியல. ராக்காயி அம்மன் கோவில் ஒட்டினாப்பில் செல்லக்கூடிய இந்த பாதை தான் சித்தர் ராமதேவரோட ஜீவசமாதிக்கு போகக்கூடிய வழி. நம்ம ஏற்கனவே அவருடைய ஜீவசமாதிக்கு போய் நம்மளோட சேனலில் வீடியோலாம் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நூபுர கங்கையில் தீர்த்தம் குளிச்சுட்டு ராக்காயி அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. நூபுர கங்கையில் தீர்த்தம் குளிக்கும் போதில் அங்கே கூட்டமே இல்லை. மொத்தமே வந்து ஒரு 20-25 பேர் தான் இருந்தாங்க. கீழே இறங்கி வரும்போது பாருங்கள் எவ்வளோ பேர் மேலே போயிட்டுருக்காங்கன்ட்டு. இவங்க எல்லாம் நீ போய் தீர்த்தம் குளிச்சுட்டு ராக்காயி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றவங்க. மணி வந்து இப்போ 6:15 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நிறைய மேலே போயிட்டுருக்காங்க. பழமுதிர்ச்சோலை முருகனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. இங்கேயும் கூட்டம் வந்து சுமாராக தான் இருக்குது. நீங்களும் இங்கேருந்தே தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நேராக தான் முருகன் இருக்கார். ஒரு பஸ்ஸு தயாராக இருக்குது கீழே போகிறதுக்கு. கூட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நின்றுக்கிட்டே வருது கீழே போயிடணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஆள் சேர்ந்தால் தான் பஸ் எடுப்பாங்க. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலிருந்து மலையடிவாரம் வர்றதுக்கு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு இந்த பஸ்ஸில் வர்றதுக்கு. கள்ளழகரை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லா இடத்துலையுமே வந்து விளக்கு போட்டாங்க. இங்கே கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். கோவிலுக்குள்ளே கூட்டமே இல்லைங்க.
ரொம்ப சௌகரியமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சாமிக்கு முன்னால் நின்று சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. விளக்கு போட்டதுக்கப்புறம் ராஜகோபுரத்தோட அழகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 18ஆம் படி கருப்பசாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நீங்களும் கள்ளழகர் தரிசனம் பண்ண வரதா இருந்ததுன்னா சாயங்காலம் ஒரு 6:30லேருந்து 7 மணிக்கு வாங்க. ரொம்ப சௌகரியமாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மற்றும் இந்த கோவில் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.